படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. பார்ட் 1ங்கிறது வந்து சூர்யாவோட படம், பார்ட் 2ங்கிறது விஜய் சேதுபதி அண்ணாவோட படம். முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி அண்ணாவோட படம். எனக்கு இந்த படம் முழுக்க கான்செப்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்சி வந்து அமைப்பா மாறுது, அமைப்பு இயக்கமா மாறுது, இயக்கம் போராட்டமா மாறுது, போராட்டம் போராளிகளா மாறுறாங்க, போராளிகள் தீவிரவாதிகளா மாறுறாங்க. இதுதான் கதை. திருப்பி கட்சியா மாறுறதுக்கு எப்படி ட்ரை பண்றாங்கிறதுதான் கதை. கட்சியா மாறுதா? அதுதான் கேள்விக்குறி. நம்மளே அந்த கட்சியை நிறைய கட்சிகளை மறந்துட்டோம் ப்ரோ. பழைய கட்சிகள் எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாம போயிடுச்சு ப்ரோ. இப்பதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப திருப்பி அதை ஞாபகப்படுத்திருக்காங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சிருக்காரு. ரெண்டாவது ஜாதி ரீதியான ஒரு கேள்விகள்லாம் எழுப்புன விதம்லாம் சூப்பரா இருந்தது. எப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம், அதாவது கருணாஸ் அவர் பையன் வந்து செம்ம ஃபைட் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அவரோட ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. ஒரு 5 நிமிஷம்னா கூட மாஸ் பண்ணிட்டா போயிட்டாருன்னு சொல்லலாம். அப்போ ஒரு கேள்வி கேட்பாரு, எப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு வீரம் இருக்குன்னு தெரியல, நம்ம வர்க்கத்துக்குலாம் அந்த வீரம் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவாங்க ஒரு ஃபைட் சீன்ல. அப்போ வந்து அவர் வந்து இது பண்ணிட்டு சொல்லுவாரு, நீங்க எங்களை அடிச்சு அடிச்சு ஒடுக்கி ஒடுக்கி கருவிலே எங்களுக்கு வீரம் வந்துருச்சுடா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. அதுவுமே நியாயங்கிற அளவுக்கு தோணாரு. எல்லாருமே யோசிப்பாங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே, டைலாக் ரைட்டு, ஒரு டைலாக் நம்மளுக்குள்ள உள்ள புகுத்துட்டாலே அது ஒரு பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். விஜய் பத்தி பேசிருக்காங்க. நீங்க விஜய் பத்தி தான், அவர் விஜய் ஏதாவது சொன்னாரா இல்ல டிவிக்கு ஏதாவது சொன்னாரா? இல்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. இல்ல, ஆக்சுவலா அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, கருத்துகளும் கொள்கைகளும் இல்லாத அமைப்போ வெறும் ரசிகர்களா மட்டும்தான் இருக்க முடியும். அதை செயல்படுத்தி அதை கொண்டுட்டு போற வழி நடத்துற நீங்கள் நினைச்சீங்கன்னா தான் அதை வந்து தொண்டனா மாத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்மளதான் சொல்லியிருப்பாங்க, அவரை சொல்ல. இந்த படத்துல வேற பிடிச்ச சீன் இருக்கா? கேள்விகள். முதல் விஷயம், எல்லாரையும் ஒன்னா சமமா உட்கார வச்சு எப்ப படிப்பு சொல்லி கொடுக்குறீங்களோ அப்போ வந்து நான் படிக்கிறேன்னு சொன்ன விதமா இருக்கட்டும். ரெண்டாவது, எனக்கு அந்த இடத்துல ஒரு அதான் நான் சொன்னேன்ல, கருணாஸ் அவர் பையன் வந்து கேள்விக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த கோபம் எதனால வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும். மூணாவதா, கட்சியா இருக்கும்போது அமைதி முறையில போராடும் போது அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எவ்வளவு தாண்டா நாங்களும் அடி வாங்குவோம், நீங்களும் எவ்வளவு தாண்டா அடிப்பீங்க, திருப்பி நாங்களும் அடிப்போங்கிற அந்த கோபம், அடிச்சு போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு போச்சுங்கிறதையும் காமிச்சிருக்காரு. இன்னொரு ஒரு டைலாக் ஒண்ணு வரும், விஜய் சேதுபதி அண்ணா சொல்லுவாரு, ஒரு ஒரு விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, என் கட்சிக்காரன்டா, என்னதான் இருந்தாலும் அவன் என் ஜாதிக்காரன், அவன் முதலாளியாவே இருந்தாலும் அவன் என் ஜாதிக்காரன், அவனுக்காண்டி நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது விறுவிறுன்னு போய் அவன் பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப வந்து அவன் வந்து சொல்லுவான், அது எப்படி தருவாரு, அவர் பணக்காரர் இல்ல அப்படிங்குவாங்களா, அப்படின்னா நீ நானும் ஒண்ணுதான், வா போவோம் அப்படின்னு கூட்டு போனான். அந்த விதம்லாம் சூப்பரா இருந்தது. ஒண்ணு வந்து ஜாதி வர்க்கம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள், பாட்டாளிகள், அதாவது தொழிலாளர்கள் எவ்வளவு ஒரு யூனியன் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது, ஆதிக்க வர்க்கம் ஒடுக்குமுறையை கொண்டு எந்த அளவுக்கு பண்ணாங்க, எதனால வெளியில வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது, அரசியல். அஞ்சாவது, சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வுகள். இந்த 5 விஷயங்கள பேசியிருக்காங்க. இந்த படம் யாருக்கான படம்? சமுதாயத்துக்கான படம். சமுதாயம்னா யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா? முக்கியமா கட்சி ரீதியாக தான் ப்ரோ. அதான் கீழே இருக்கவங்க மேல வரக்கூடாது, மேல இருக்கவங்க கீழே, அதான் கொஞ்சம் அடிமைப்படுத்துறது. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் கேஸ்ட் ரிலேட்டடா காட்டுறாங்க. அந்த ஜாதியில உள்ளவங்க தான் மேல இருக்கும், கீழே இருக்கவங்க எல்லாம் மேல வந்தாலும் மேல வரக்கூடாத மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஆளுக்குள்ளேயே நிறைய சண்டையெல்லாம் இருக்கு ப்ரோ. எல்லாத்தையுமே காட்டிருக்காங்க, எல்லா சைட்டையும் காட்டிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. இந்த படத்தை பிடிச்ச சீன் என்னமா? பிடிக்காத சீன் ப்ரோ, விஜய் சேதுபதி சாவஸ்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. எல்லாம் அழுத்தாங்க, மாமாலாம் அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. நான் தான் அடிச்சு வந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே பேச மாட்டேங்கிறீங்க யாரும். சாவடிக்காம இருந்திருக்கலாம், அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. சேதுபதியை மட்டும் சாவடிக்காம இருந்திருக்கலாம். பண்ணிருக்காரு, அவரை போய் சாவடிச்சா அப்புறம் நல்லதுக்கு என்ன இருக்காரு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இல்ல, ஸ்டோரி சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன்? எனக்கு பிடிக்காத சீன் கேட்டீங்கன்னா லாஸ்ட் சீன் விஜய் சேதுபதி செட்டது நல்லா தானே இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு பூரிக்கு இது பண்ணிருக்காங்க. இந்த பார்ட் யாருக்கு? விஜய் சேதுபதி. ஆமா புளூர் யாரு அல்ல நாம ஆஸ்திரேலியா ஸ்டோரி இதுன்றீங்க. இது ஃபர்ஸ்ட் எப்பலாம் போன தடியில் மேல இல்ல நான் ஸ்டோரி விஜய் சேதுபதி தான். பாத்தியார வராரு, என்ன சொல்றாரு கதையில? நல்லா சூப்பரா இருக்கு. பாப் லீடு தான்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைலாக்ஸ் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. டைலாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. கொடுத்த சீன் நிறைய சீன் இருக்கு படத்துல. சூரிக்கு வந்து 2-3 சீன் வெயிட்டா இருக்கு. மத்தபடி ஃபுல்லா விஜய் சேதுபதி தான் ஃபுல்லா வெயிட்டான சீன். பாத்தியா இருக்காரு அது படம் பாருங்க நீங்க. சூப்பரா இருந்துச்சு தோழர். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் மாதிரி பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதியோட பாஸ்ட் ஃபுல்லா ஒரு அரசியல் பேஸ்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு கேரக்டரா வராரு. மார்க்சிஸ்டா இருக்காரு. அப்படிலாம் தெரியல. அவர் எப்போதும் போல நிறைய பேசினாரு. சூரிய கேரக்டர் கம்மியா தான் இருக்கு. அவர் வந்து சூரிய வந்து நம்மள ரெப்ரசென்ட் பண்றாரு படத்துல. நம்ம என்ன நினைக்கிறோன்றதுதான் சூரிய. படம் நல்லா இருக்கு. என்ன கான்செப்ட்? வழக்கமான நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்னாலும் அதான் பயன்படல பிரீஃபா அப்படிதாங்க. வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து ஃபுல்லா அவரே டிராவல் பண்றாரு. சூரிய என்ன கிடையாது. character சொல்லியிருக்காரு? அவர் வாதியார் அந்த கேரக்டர் தான் பண்ணிருக்கு. என்ன எல்லாரும் சமன்றதுன்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவு அதான் வந்து லாகே கிடையாது. நல்லா ஸ்லோவா போகுது. படம் ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சா செகண்ட் பார்ட் நல்லா கண்டிப்பா பிடிக்கும்.